எக்ஸல்ல ஒரு டேட் இருக்குது பிரதர். அந்த டேட்ல என்ன மாசம் வேணாலும் இருக்கலாம். ஆனா, அந்த மாசத்தோடைய எல்லா டேட்டும் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆஸ் எ லிஸ்ட்டா ஆட்டோமேட்டிக்கா வந்துரணும். அத எப்படி கொண்டு வரலாம்? ரொம்ப சிம்பிள். இத ஆஸ் எ லிஸ்ட்டா கொண்டு வரதுக்கு நாம சீக்வென்ஸ்ங்கிற ஃபங்ஷன் யூஸ் பண்ணலாம். சீக்வென்ஸ் ஃபங்ஷன்ல நமக்கு ரொம்ப முக்கியமானது ரோஸ் அப்படிங்கிற ஆர்குமென்ட்டும், அதுக்கு அடுத்து இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற ஆர்குமெண்ட் தான். ஏன்னா, ஸ்டார்ட்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட்ட குடுக்கணும். ஆனா, ரோஸ் ஆர்குமென்ட்ல தான் எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸுக்கு இந்த டேட்ஸ் வரணுங்கிறத குடுக்கணும். ஏன்னா, 31 அப்படின்னு நீங்க குடுத்தீங்கன்னா, 31 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். ஆக்சுவலா இது இப்படி இருக்கிறதுக்கான காரணம், எல்லாமே சரியான டேட் ஃபார்மட்ல இருக்கு. ஆக்சுவலா எக்ஸெல்ல எப்படி தெரியும்னா, இந்த மாரி நம்பரா தான் தெரியும். ஓகே. 31 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துரும். ஆனா, நம்ம கரெக்ட்டா சொல்ல முடியாது. ஒரு மாசத்துல 31 நாள் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வரில 31 டேஸ் இருக்கும். பிப்ரவரில இருக்குமா? அப்ப நமக்கு 2 விஷயம் தேவை. ஒண்ணு, ஒரு மாசத்தோட கடைசி நாள். இன்னொன்னு, ஒரு மாசத்தோடைய ஸ்டார்ட்டிங் டேட். இது 2 தான் தேவை. ஒரு மாசத்தோடைய கடைசி டேட்ட கொண்டு வரதுக்கு ஈஓ மந்த். ஸ்டார்ட் டேட் ஆர்குமென்ட்ல டேட் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ குடுத்துறலாம். மந்த்ஸ் கேக்குது இல்லையா? அதுல 0வே குடுத்துறலாம். ஏன்னா, அப்பதான் கரண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா வரும். ஓகே. ஸோ பிராக்கெட்ட க்ளோஸ் பண்ணி என்டர் குடுத்துறலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸெல்ல சீரியல் நம்பரா தான் தெரியும் டேட்டுக்கு பின்னாடி. அதனால அத டேட் ஃபார்மட்டுக்கு மாத்திக்கலாம். அப்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா செப்டம்பர் மாசத்தோடைய கடைசி டேட் வந்துருச்சு இல்லையா? ஆனா இந்த ஹோல் டேட் நமக்கு தேவையில்ல. அதுல இருக்கக்கூடிய டே மட்டும் தான். அந்த டேட் மட்டும் தான் தேவை. 30னா 30ங்கிற டேட் மட்டும் தான் தேவை. அப்போ இதிலிருந்து டேட்ட மட்டும் அந்த டேவ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு டே அப்படிங்கிற ஃபங்ஷன் அதுக்குள்ள ஈஓ மந்த்ங்கிற ஃபங்ஷனை கொண்டு வந்தாச்சு. ஸோ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன 30 அவ்வளோதான். ஓகே. அப்போ இங்க மாசம் நம்ம சேஞ்ச் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜனவரி அப்படின்னு நான் சேஞ்ச் பண்றேன், 1வது வருஷம் சாரி 1வது மாசம் நான் சேஞ்ச் பண்றேன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா 31 நம்ம கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னது, வெறும் டே மட்டும் என்னது 31. அப்ப என்னன்னா இதை கம்ப்ளீட்டா எதுக்குள்ள கொண்டு போகிறோம், சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனுடைய ரோஸ் ஆர்குமெண்ட்ல கொண்டு போறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரோஸ் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டுக்கு என்ன கிடைச்சிருது, 31 டேஸ் தான். 31 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா ரோஸுக்கு சப்ளை ஆயிரும். எத்தனை காலம்ஸும் எதுவும் கிடையாது, ஒமிட் பண்ணிடலாம். ஒமிட் பண்ணிட்டீங்கனாலே அது டிஃபால்ட்டா என்னது 1 தான். ஸ்டார்ட்ங்கிற ஆர்குமெண்ட்ல ஒரு மாசத்தோடைய ஸ்டார்டிங் டேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் ஈஓ மந்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். என்ன பிரதர், ஈஓ மந்த் வந்து ஒரு மாசத்தோடைய கடைசி டேட் தானே, நோ ப்ராப்ளம். ஸ்டார்ட் டேட்ல மென்ஷன் பண்ணிட்டு மந்த்ஸ்ல 0னா கரண்ட் மந்த் ஆயிரும் இல்லையா? நாம என்ன பண்ணலாம்னா -1 கொடுக்கலாம். அப்படின்னா ப்ரீவியஸ் மந்த் போயிடும். என்ன சொல்றேன்னா ஜான்வரி அப்படின்னா டிசம்பர் மந்த்துக்கு போயிடும். நாம என்ன பண்ணலாம், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு டிசம்பர் மந்தோடைய கடைசி டேட் வருது இல்லையா, அதோட கூட ஒரு டேட் ஆட் பண்ணிக்கிறோம். அப்படின்னா அடுத்த மாசத்தோடைய முதல் டேட் என்ன ஆயிரும் வந்துடும். அவ்வளவுதான். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 2808 ஓகே 1995 அப்படின்னு நீங்க கொடுத்தா கூட அந்த மந்தோடைய எல்லா டேட்டும் வந்துடும்.